அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவது எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது, இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற செயல்படக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. அஷ்டம குருவால் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டலாம். முழு சுப கிரகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மை எதுவும் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது அவர் வக்ரகதியில் மாறுவது நல்ல முதன்மையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் மிக வலுவாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துவாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதும் நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அவர் அஷ்டமஸ்தானத்திலும் ஜென்மராசியிலும் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு நன்மைகள் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஆனால் தற்போது அவர் அஷ்டமஸ்தானத்திலிருந்து வக்ரகதியில் மாறுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்திற்கு சென்று மீண்டும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனியிடமிருந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. குரு பகவானும் அஷ்டம பாதிப்புகளை குறைத்து நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மாறியிருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் என பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்திருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் என் வாழ்வில் நல்லது நடக்கவில்லை, முன்னேற்றமே அடையவில்லை, நாளுக்கு நாள் பின்னடைவே சென்று கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி புலம்பக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சில மாறுதல்கள் தேவைப்படுகிறது. ஏனென்றால் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் உள்ள அரசன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கீழ் உள்ள ஒரு பகுதியினை பிரித்து சிற்றரசராக ஒருவரை மாற்றப் போகிறேன், அந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை அவரிடம் கொடுக்க போகிறேன், ஆனால் அதற்கு ஒரு மிகப்பெரிய போட்டி ஒன்றை வைத்திருக்கிறேன். அரண்மனை கதவை யார் தனியாக தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்க போகிறது என்பதை அறிவிக்கிறார். அது மட்டுமல்லாது அரண்மனை கதவை திறக்க இயலவில்லை என்றால் அவர்களுடைய இரு கரங்களும் துண்டிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறார். இதை கேட்டவுடனே அனைத்து விதமான மக்களுக்கும் உள்ளுக்குள் பயம் வருகிறது. நாம் சென்று திறக்க முடியவில்லை என்றால் நம்மளுடைய கரங்கள் துண்டிக்கப்படுமே, நாம அதனால் எந்த விதமான பணியையும் மேற்கொள்ள முடியாது, அதன் பிறகு நம்மளுடைய வாழ்க்கையே வெறுமையாகிவிடும் என்று எண்ணி அனைவருமே பின் செல்கிறார்கள். யாருமே முன் வரவில்லை அந்த அரண்மனை கதவை திறக்க. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் முன் வருகிறார். அவரிடம் ஏன் உன் கையை இழக்க போறியா, உன்னுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன்னால அது முடியாது அப்படின்னு எல்லாருமே அவனை போக வேண்டாம் என்று சொல்ல, அவனோ என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் ஜெயித்தால் நிச்சயம் மிகப்பெரிய அரசனாவேன், இல்லை என்றால் இதைவிட கீழே ஒன்றும் செல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று துணிந்து அந்த கதவை துறக்க முயற்சி செய்கிறான். அந்த கதவை தொட்டவுடனே அந்த கதவு தானாகவே திறக்கிறது. ஏனென்றால் தாப்பால் கூட போடவில்லை, கதவு கையை வைத்து தள்ளியவுடனே எளிதாக திறந்து விடுகிறதுங்க. அப்படி கிடைத்த இந்த பலன்ல மிகப்பெரிய அரசராகவும் சிற்றரசராகவும் அந்த நபர் மாறுகிறார். அதே போன்றுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் கிரகநிலைகளே எனக்கு நல்லது தரும் என்று அந்த கூட்டத்தில் இருப்பவர்களை போல் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்காது. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். எனவே உங்களுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணம் செய்யுங்கள். அப்படி செய்யும் போது நிச்சயமாக கிரகநிலைகள் உங்களுக்கு பக்க உறுதுணையாக இருக்கும். அதிலும் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனியும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். நவ கிரகங்கள்ல முக்கியமான இரு கிரக நிலைகளும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தை தவற விட்டு விட வேண்டாம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிக்கிறார். குரு பகவானும் வக்ரகதியில் அஷ்டம பாதிப்புகள் குறைந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனையை
எண்ணிக்கை சற்று குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மேலும் இந்த தருணத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குங்க. செலவுகள் அதிகரித்தாலும் வருமானம் அதற்கு ஏற்றாற்போல் சமமாக வருவதால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஆரோக்கிய தொல்லைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. காதல், திருமணம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக அமைகிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு சென்று வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நெருங்கி வந்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோகத்தில் இருந்து வந்த உறுதியற்ற தன்மையானது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் குறைந்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நல்ல பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். இந்த தருணத்தில் கடன்களுக்காக பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அதீத லாபம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. எதிர்காலத்தில் பல்வேறு விதமான புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் பற்றாக்குறையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் அரசியல் துறையிலும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் நேரடியாக சந்தித்து வந்த பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் நல்ல தருணத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகளில் இருந்து வந்த தொய்வுகள், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைக்குங்க. பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. விவசாயத்திற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாதுங்க. எனவே விவசாயம் நன்கு செழிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பல புதிய வாய்ப்புகள் விவசாயத்துறையில் கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்ததால் பல்வேறு விதமான நன்மைகள் எதிர்பார்க்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் மாறுவது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகளுக்கு மனதை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் சுமூகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் கிடைக்கும்.